கைஸ் இந்த ப்ராஜெக்ட் பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்லேயே ஒன்லி யாருமே பற்றி அந்த வீடியோ தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரேடிங் ஆப் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், ஓகேவா? இது பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களாக சூஸ் பண்ணதான். நம்ம டெலிகிராம் சேனலில் பற்றினா ஓட் லிஸ்ட் வைப்போம். அந்த ஓட் லிஸ்ட்டு எந்த இதுக்கு பற்றி அதிக ஓட்டு வந்துருக்கோ அந்த ப்ராஜெக்ட் மேக்கிங் பண்ணுவோம், ஓகேவா? கைஸ் இந்த ப்ராஜெக்ட் பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மின் கண்ட்ரோல். அட்மின் தான் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு மணி ஆட் பண்ணுவார், வித்ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மின் தான் அப்லோட் பண்ணுவார். கேஸ் ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்கலாம். கேஸ் வீடியோக்குள்ள பிறகு சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் நம்ம சேனலோட பயோவில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எல்லாமே டெலிகிராம் சேனல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணோன்னா ஒரு போஸ்டர் இருக்கும், அதில் கிளிக் டு பாட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்புறம் நம்மளோட டெலிகிராம் பாட்டுக்குள்ள வந்துடும். இதான் நம்மளோட பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 புள்ளி இருக்குது. அதை கிளிக் பண்ணி கிளியர் ஹிஸ்ட்ரிங்கிறத கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் முடிச்சோடனே ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் மாதிரி நடக்கும். இதில் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா பேக்கப் சேனல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பட்டன் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரேடிங் ஆப் கிளிக் பண்ணுங்கள். ஒரு போஸ்டர் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன், ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குரோமுக்கு போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு பேக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும், ஹோபப் அப்ளிகேஷன். அதுக்கு பார்த்தீங்கன்னா டூல்ஸுக்குள்ளே போய்க்கோங்க. டூல்ஸில் ஹோபப்னு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்புறம் ஹோபப் ஆப்போட லிங்க் வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா குரோமில் தான் போய் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ப்ளீஸ் அந்த ஃபைலோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் ஷோ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்போ தான் பாஸ்வேர்ட் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸட் வச்சு ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண ப்ராஜெக்ட் பற்றி அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. பாஸ்வேர்டு வீடியோவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். கைஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா இன்னொரு ஜிப் வந்திருக்கும். அந்த ஜிப்பையும் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுங்க. அது கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்துடும். அட்மின் HTML, இண்டெக்ஸ் HTML, ஓகேவா? இதான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோபப் அப்ளிகேஷன் இம்போர்ட் பண்ண போகிறோம். கைஸ் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிச்சுக்கணும். இந்த நேம் சும்மா தான், ஓகேவா? ஒரு ஃபோல்டருக்காண்டி அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற HTML ஃபைலையும் அந்த இமேஜையும் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் குட்டினேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மாதிரி, அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் அதர் டைப் ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆப்ஷனில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் எடுக்கும். அதுக்குள்ளே இண்டெக்ஸ் HTML, அட்மின் HTML இருக்குது. அதை ரெண்டையும் இம்போர்ட் பண்ணணும். ஒன்று தான் இம்போர்ட் பண்ண முடியும். நான் ஒன்று இம்போர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ரெண்டையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? சேம் தான், அந்த ஃபைலை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறதா. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் HTML கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஆப்போட நேம் எல்லாமே இதில் தான் இருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா கார்னர், அதை கிளிக் பண்ணி ஃபைண்ட் அண்ட் ரிப்ளேஸ் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபயர் பேஸ் ஐடி ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபயர் பேஸ் சேஞ்ச் பண்ணணும். கைஸ் ஃபயர் பேஸ் மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்த்து ஃபயர் பேஸ் மேக்கிங் பண்ணிக்கோங்க. மேக்கிங் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த API கீன்னு இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட API கீயை போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா ஆத்தர் டொமைன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆத்தர் டொமைன் போடணும், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபயர் பேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களோட கலர் ட்ரேடிங் ஆப்புக்கும் அட்மினுக்கும் உள்ள கனெக்ட் பண்ணுறது, ஓகேவா? அட்மின் கண்ட்ரோல் எல்லாமே பண்ணணும்னா கண்டிப்பாக இது சேஞ்ச் பண்ணி ஆகணும். கரெக்டாக ஃபயர் பேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ப்ளே பட்டன் இருக்குது. அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ஆப் ரன் பண்ணி பார்க்கலாம். ஆப் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்கு ஸ்மால்னு ஒழுந்துகிட்டே இருக்கும். இது அட்மினும் டிசைட் பண்ணலாம். எந்த ரேட்டில் பிக் ஒன்று எப்போ ஸ்மால் ஒன்று, அது அட்மினும் டிசைட் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருப்போம். ஆட் பண்ணி நார்மலாக கொடுக்குறதா அட்மின் கண்ட்ரோலில் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். கடைசி எப்படின்னு காட்டுறேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் HTML கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கைஸ் இதுலேயும் அதே மாதிரி தான். உள்ள ஆப்போட நேமு, டைட்டில் எல்லாமே காட்டும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ் இதுலேயும் இருக்கும். நீங்கள் ஃபயர் பேஸ் செர்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காண்டி ஸ்கிப் பண்ணுறேன். ஃபயர் பேஸ் கண்டிப்பாக அட்மின்லேயும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபயர் பேஸ் ஒர்க் ஆகும், ஓகேவா? நீங்கள் அட்மினில் எதுவும் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கலர் ட்ரேடிங் ஆப்பில் சேஞ்ச் ஆகும், ஓகேவா? சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்போட ஐக்கானை பார்த்தீங்கன்னா உள்ளே இம்போர்ட் பண்ணணும். உங்களோட கலர் ட்ரேடிங் ஆப்போட ஐக்கான் உள்ள இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு பிக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இண்டெக்ஸ் HTML இருக்குது பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பார்த்து கொடுத்துட்டு அதில் கீழே ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். காப்பி ஆகும் வருது. இப்போ பப்ளிஷ் ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்கு மேலே உள்ளது. ஆப்போட நேமு, பேக்கேஜ் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் நேம் அட்மினுக்கும் உங்களுக்கு கலர் ட்ரேடிங் ஆப்புக்கும் வேறு இருக்கணும், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சேமஸ் ஐக்கான் கொடுங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சைஸ்க்கு ஒரு பிக் வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி விட்டுருங்க. இதில் இதுதான் மெயின். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோடு இதெல்லாம் இருக்கும், ஓகேவா? இது கரெக்டாக பண்ணணும். ஹைட் டைட்டில் பார் கொடுத்துருங்க. டைட்டில் பார் மேலே உள்ள டைட்டில் பார் மறைஞ்சிரும், நீட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அலோ ஜூம் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ரிஃப்ரெஷ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ட்ரேடிங் ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மின் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன், ஓகேவா?
இப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பேக்கேஜ் இன்ஸ்டாலர்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அட்மின் HTML கிளிக் பண்ணி காப்பி பேத் கொடுக்குறேன். ரெண்டாவது உள்ளதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். பப்ளிஷ் யுவர் வெப்சைட் கொடுத்துட்டு கன்வெர்ட் டு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் அட்மினுக்கு என்ன ப்ரொஃபைல் வைக்க எப்படியும் வச்சுக்கோங்க. அட்மினுக்கு நேம் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? பேக்கேஜ் நேம் தான் மெயின். பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கலர் ட்ரேடிங் ஆப்பில் உள்ளதே வச்சிங்க அப்படின்னா வந்து அப்டேட் தான் காட்டுக்கும், அட்மின் வந்து வராது. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும். பேக்கேஜ் நேம் வேறு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கீழே உள்ளதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. மற்ற கீழே இருக்க எல்லா செட்டிங்ஸையும் பார்த்தீங்கன்னா காமன் தான். நீங்கள் வந்து எது வந்து ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம். அலோ ஜூம் வந்து ஆஃப் பண்ணி வைங்க மேக்ஸிமம். அது பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணால் நல்லா இருக்காது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிக்கை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆப் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராஜெக்டோட பாஸ்வேர்ட் பற்றின வீடியோ தான் ஷோ ஆகிட்டு இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நல்லா வந்து லாஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மணி ஆப்ஷன்லாம் எப்படி வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது. ஓகேவா? எல்லாமே வந்து அட்மின் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அட்மினுக்கு தான் ரிக்வெஸ்ட் போகிற மாதிரி கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தரமான ப்ராஜெக்ட் வந்து இறக்குவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேமெண்ட் சென்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வைக்கலான்னு இருக்கிறோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம். ஓகேவா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அட்மின் பேனலு. கைஸ் அட்மின் லாகிங் முக்கியமான விஷயம் நம்ம வந்து பண்ணலை. இப்போ அட்மினுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் கேட்கும். அந்த அட்மின் இமெயில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது உங்களோட HTML ஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து அட்மின் செர்ச் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகேவா? நிறைய எனக்கு அட்மின் இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கொடுத்து தேடுங்க. இந்த இமெயில் வந்து நீங்கள் வந்து உங்கள் இமெயிலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். உங்களோட இமெயிலை சேஞ்ச் பண்ணி அந்த இமெயிலை போட்டு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா லாகிங் ஆயிரும். ஓகேவா? கைஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பற்றி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மால்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக எழுதிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பெட் கட்டினாங்க அப்படின்னா அது வந்து டபுள் ஆகும் அந்த அமௌண்ட். ஓகேவா? கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் மணி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூசர் வந்து உங்கள் QR கோடை பார்த்து பே பண்ணுவாங்க. பே பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்து போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து உங்கள் அமௌண்ட் வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி பார்த்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து மணி ஆட் பண்ணிட்டுருக்கோங்க. ஓகேவா? வித்ட்ராவலையும் அதே மாதிரி தான். வித்ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் சேவ் வச்சுருந்தாங்க அப்படின்னா UPI ஐடி பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்ருப்பாங்க. நீங்கள் அந்த UPI ஐடிக்கு அமௌண்ட் அனுப்பிட்டு அமௌண்ட் அனுப்பியாச்சு வெரிஃபை அண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து போன மாதிரி ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆயிரும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் அண்ட் நார்மல் HTML ஃபைல். ஓகேவா? அட்மின் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கலர் ட்ரேடிங் ஆப்பு. பட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கலர் ட்ரேடிங் ஆப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரியல் மணியை வச்சு ப்ளே பண்ணுவாங்க. ரியல் மணியை வச்சு ப்ளே பண்ணணும்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட் ப்ராஜெக்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராஜெக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு சில யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடத்தலான்னு இருக்கேன், அந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சுக்கு ஏற்ற மாதிரி டோர்னமெண்ட் கிரியேட் பண்ணி தர முடியுமா, ஃப்ரீ டோர்னமெண்ட் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. கைஸ் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து தரமாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து DM பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?